நாம் சற்று தாமதித்து வைத்திருக்கிறோம். சராபீலுஹும் மின் கத்ரான், நெருப்பாலான ஆடையை அவர்களுக்கு அணிவிப்போம். வதர்ஷா வுஜூஹுஹும் முன்னார், நெருப்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளும். இன்றைய உலகத்தினுடைய நீதிமன்றங்களிலே வெளிரங்கமான வாதங்களை வைத்து, வாத திறமைகளை வைத்து எதையும் சாதித்து விடலாம். குற்றவாளி தன்னை குற்றமற்றவன் என்று நிரூபிக்கலாம். வாத திறமையால் நிரூபிக்க முடியாதவன் நிரபராதி குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படலாம். ஆனால் நமது இறைவன் அப்படி அல்ல. وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ, ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் அவனது அமல்களை செயல்களை எழுதும் ஏட்டை பதிவு தொங்க விட்டிருக்கின்றான். அதிலே வானவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாம் பேசக்கூடிய, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் பேச்சையும் வார்த்தையும் வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் முதற்கொண்டு எண்ணி எழுதக்கூடிய மலக்குகள் நமக்கு வலதிலும் இடதிலும் இருக்கின்றார்கள். இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன். அல்லாஹ் மறுமையிலே நமக்காக தீர்ப்பு வழங்குவான். அல்லாஹ் நமக்காக பழி தீர்ப்பான். பனி இஸ்ராயேலுடைய சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகின்றான். குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். குர்ஆனை தவிர மற்ற நீங்கள் எந்த ஒரு விஷயங்களிலே உங்களது நேரங்களை கழிக்கிறீர்களோ அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் அக்பர். என்ன சொல்லுகின்றான் நமது இறைவன்? வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹித் வமஷ்ஹூத் قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد. الله أكبر. கிரகங்களை உடைய அடுக்குகளை உடைய வானத்தின் மீது சத்தியமாக, சாட்சி சொல்பவன் சாட்சி சொல்லப்படுபவனின் மீது சத்தியமாக, அகழ் தோண்டி முஸ்லிம்களை படுகொலை செய்தவர்கள் நாசமாகட்டும். அகழ் தோண்டி முஸ்லிம்களை மூமின்களை படுகொலை செய்தவர்கள் நாசமாகட்டும். குத்தில அஸ்ஹாபுல் உக்தூத் அன்னாரி தாத்தில் வகூத். பனு இஸ்ராயீலிலே ஒரு கிராமத்தில் இருந்த எல்லா மக்களும் ஒரு தனி வாலிபனுடைய அழைப்பால் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டு அந்த அரசனை வணங்குவதிலிருந்து, படைப்பினத்தை வணங்குவதிலிருந்து விலகி வந்தார்கள். இதை தெரிந்தவுடன் அந்த அரசன் செய்த அநியாயம் என்ன தெரியுமா? அன்பு சகோதரர்களே, இதற்கு முன்னான சமுதாயத்திற்கு ஏற்பட்ட சோதனையை போன்று இந்த முஹம்மது நபியின் உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பப்பட்ட இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வுடைய அருள் அதிகமானது. நம்மால் தாங்க முடியாத சோதனை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அந்த சோதனையிலும் நாம் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். இந்த பனி இஸ்ராயேலுடைய சமுதாயத்திற்கு ஏற்பட்ட சோதனை என்ன தெரியுமா? அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக, அல்லாஹுவை மட்டுமே வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். ஒரு மூமினுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும்? எனது உயிரை இழக்க தயார், எனது ஈமானை இழக்க தயார் இல்லை. நாம் இங்கு அதை சொல்லிக் கொள்கிறோம். நாம் இந்தியாவில் வாழ்ந்தாலும் சரி, உலகத்தில் எந்த இடத்தில் வசித்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் யார்? நான் சமாதானத்தை விரும்பக்கூடியவன், நான் சமாதானத்தை விரும்பக்கூடியவன், நான் சமூகத்தின் பாதுகாப்பை விரும்பக்கூடியவன். எனது உயிருக்கு சேதம் இழைக்கப்பட்டால், எனது பொருளுக்கு சேதம் இழைக்கப்பட்டால் எனக்கு ஒரு பொருட்டல்ல. ஆனால் நான் முஸ்லிமாக வாழ வேண்டும். நான் முஸ்லிமாக வாழ்வதற்கு தடை செய்யப்பட்டால், எனது இஸ்லாமிய கோட்பாடுகளை நான் கடைபிடிப்பதற்கு தடை செய்யப்பட்டால், அகிலங்களை படைத்து வளர்க்கும் அந்த ஓர் இறைவனுக்கு மட்டும் தலை வணங்குவதற்கு எனக்கு தடை விதிக்கப்பட்டால், அவனுடைய மார்க்கத்தை ஏற்று நடப்பதற்கு எனக்கு தடை விதிக்கப்பட்டால், இந்த உடலிலே உயிர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொல்லப்படுவோம். எங்களது உயிர்கள் பறிக்கப்பட்டாலும் சரி, எங்களது மார்க்கத்தை இழப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. நாங்கள் முஸ்லிம்கள், முஹம்மது நபியின் வாரிசுகள், அபூபக்கரின் வாரிசுகள், உமரின் வாரிசுகள், அம்மாரின் வாரிசுகள், யாசிரின் வாரிசுகள். குடும்பங்களை தாங்கும் இதயம் எங்களுக்கு உண்டு. நாங்கள் மறுமையை நம்பியவர்கள், சொர்க்கத்தை நம்பியவர்கள், நரகத்தை நம்பியவர்கள். இந்த உலக அவஸ்தை
அரசர்களாக வாழ வேண்டும் என்ற மோகம் எங்களுக்கு கிடையாது. செல்வந்தர்களாக கொடி கட்டி வாழ வேண்டும் என்ற பெருமை எங்களுக்கு இல்லை. மண் வீட்டிலே வசிப்போம், கிடைத்தால் சாப்பிடுவோம், இல்லை என்றால் பட்டியலுடன் இறைவனுக்கு முன்பு சுஜூது செய்து இறைவனிடத்திலே கேட்டு பெறுவோம். எங்களுக்கு இந்த பூமியிலே அரசராக வேண்டும் என்ற ஆசை இல்லை. பெரிய தொழில் அதிபர்களாக ஆக வேண்டும் என்ற வெறி இல்லை. வட்டியிலே செல்வங்களை குமிக்க வேண்டும் என்ற மோகம் எங்களுக்கு கிடையாது. பெரிய பெரிய உடைகளை உடுத்த வேண்டும், வசதியான கார்களிலே வளவரம் வேண்டும் என்ற ஆசை எங்களது உள்ளத்தில் கிடையாது. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட ஆசை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் முஸ்லிம்கள் இல்லை. எனக்கு இருந்தால் நான் முஸ்லிம் இல்லை. ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே உலகத்தின் ஆசை, உலகத்தின் மோகம் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய நோக்கம், ஒரு முஸ்லிமுடைய குறிக்கோள் மறுமையாக இருக்க வேண்டும். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நம்மிடத்திலே உறுதிமொழி வாங்குகிறான். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உறுதிமொழியை இறைவனுக்கு முன்பு நீங்கள் கொடுக்கிறீர்கள். அற்ப இன்பங்களுக்காக வாழ்பவர்கள் அல்ல நாங்கள், அற்ப சுகங்களுக்காக வாழ்பவர்கள் அல்ல. பசியால் மரணிப்போம், தாகத்தால் மரணிப்போம், கொடுமைகளால் மரணிப்போம், ஆனால் மார்க்கத்தை இழக்க மாட்டோம். அல்லாஹ் நம்மிடத்திலே உறுதிமொழி வாங்குகிறான். குல் நபியே சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி, எனது தொழுகை, எனது வணக்க வழிபாடுகள், வ மஹ்யாய வ மமாதி, நான் வாழ்வதும் நான் சாவதும் அகிலங்களை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய ஒரே இறைவனுக்கு மட்டும்தான். வியாபாரத்திற்காக வாழ்பவன், அரசாட்சிக்காக வாழ்பவன், மனைவிக்காக வாழ்பவன், கணவனுக்காக வாழ்பவன், பிள்ளைகளுக்காக வாழ்பவர்கள், குடும்பத்துக்காக வாழ்பவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அல்லாஹ்விற்காக வாழ்பவர்கள் முஸ்லிம்கள். நாம் கடமை செய்கின்றோம். நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை, குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஏன் தெரியுமா? நமது இறைவன் சொல்லுகின்றான், நமது ரப்பு சொல்லுகின்றான், நமது நபி வழிகாட்டுகிறார்கள் என்பதற்காக. பதக்கங்கள் வாங்குவதற்காக அல்ல, விருதுகள் வாங்குவதற்காக அல்ல, எனக்கு பின்பு என்னை பற்றி புகழப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் ஒரு ஏழைக்கு உதவி செய்தால், நான் ஒரு அனாதைக்கு வாழ்க்கை கொடுத்தால், நான் ஒரு அனாதையை ஆதரித்தால், எதற்காக? நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மை பற்றி எப்படி சொல்லுகின்றான்? யுத்இமூன அத்ஆம் அலா ஹுப்பிஹி யதீமன் வ மிஸ்கீனன் வ அஸீரா இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. முஸ்லிம்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், கைதிகளுக்கு உணவளிப்பார்கள், அனாதைகளுக்கு உணவளிப்பார்கள். அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவோ, நாளை என்னை பார்த்தால் நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவோ நான் உங்களுக்கு செய்யவில்லை. நான் யாருக்காக செய்கிறேன்? நாளை மறுமையின் அந்த நரக நெருப்பை பயந்து எனது இறைவன் என்னை திருப்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்கின்றேன். அல்லாஹ் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான், உங்களது வாழ்க்கையின் நோக்கங்களை மாற்றுங்கள், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? நீங்கள் ஏன் தயங்க வேண்டும்? வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு நான் உயர்வை தருவேன், நீங்கள் உங்களை உண்மை முஃமின்களாக ஆக்குங்கள். அந்த பனி இஸ்ராயேலுடைய நிகழ்ச்சியை சொல்லிக் கொண்டிருந்தோம். 70,000 மக்கள். எத்தனை பேர்? 70,000 மக்கள். அவர்களில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் 70,000 பேர் ஒரு ஊரில் வசித்தவர்கள். எந்த ஒரு காரணத்திற்காக குற்றவாளிகள் என்று தீர்மானிக்கப்படுகிறார்கள்? அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டதற்காக, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டதற்காக. கற்களையோ மனிதர்களையோ மரங்களை